வந்து இந்த வீடியோ வந்து யாருக்குன்னா என்டிகே காரங்களுக்கு. நீங்கள் லூஸா இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறீங்களா? இது எனக்கு இப்போ தெரிஞ்சாலும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நெல்சனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்து சரிங்களா? அதில் கீழே இருக்கிற இந்த என்டிகே சப்போர்ட்டர்ஸ் ஃபுல்லாக வந்து என்ன கேட்குறாங்க, எவிடன்ஸ் இருக்கா அவர் பேசுறதுக்கு, காசு வாங்கி பேசினார் அப்படின்னு சொன்னதுக்கு, இந்த சாட்டை திரும்ப பேசுறதுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டுக்கே லூசு போயிருங்களா? எங்கள் கேள்வி புரியுதா? காசு வாங்கிட்டு பேசுகிறான்னா எப்படி இந்த பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்து பேசுகிறான்னு அர்த்தமா? லஞ்சம் வாங்கிட்டு பேசுகிறான்னு சொல்கிறோம்னா கேன புண்ணாக்குகளா? அது உங்கள் மரமண்டிக்கு புரியுதா என்னன்னே தெரில சரிங்களா? அதுக்கு தான் இதுதான் உங்களுக்கு பதில். லஞ்சம் வாங்கிட்டு பேசுகிறான், அதுக்கு சாராத அன்அக்கௌண்டன்ட் மணி, பிளாக் மணிக்கு எந்த எவிடன்ஸ் இருக்கும்? சரியா? 1 கோடியோ 2 கோடியோ 1 லட்சமோ 10 லட்சமோ காசு வாங்கிட்டு தான் உங்கள் ஆள் பேசுகிறேன், அதுதான் உண்மை சரிங்களா? அதனால் வந்து ஏன்னா சும்மாலாம் ஒருத்தர் வந்து ஒரு மனுஷன் வந்து சக ஆளுக்கு பேச முடியாது. அலி சார் வந்து தோஸ்தெல்லாம் கிடையாது. உங்கள் ஆளுக்கு ஜெயிலுக்குள்ளே வச்சு உடையடிச்சு விட்டு அனுப்பி விட்டாங்க, சாட்டை திரும்பினா அவனுக்கே வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கான். இப்போ சும்மாவா பேசுவான்? கொஞ்சமாக மரமண்டே அறிவு இருக்காடா வெண்ணைகளா உங்களுக்கு? இன்னொன்று என்னென்னா வந்து இதெல்லாம் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது எங்கள் அண்ணன் சாட்டை திரும்ப வந்து எப்படி நீங்கள் பேசலாம், ஃபுல்லாக நீங்கள் பேசக்கூடாது, வந்து காலில் விழுங்கடா. உங்கள் அண்ணன் சாட்டை திரும்ப பேசணும் வந்து காலில் விழுங்க.